நேற்று பேசுகிற வீடியோவில் வந்துட்டு மசில் மாஸை ஏற்றுறதும் ஃபேட் மாஸை குறைக்கிறதும் ஒரே டைமில் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியாச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபேட் லாஸ் அப்படின்னாலே ப்ரீடாமினென்ட்லி கேட்டபாலிக், மசில் மாஸுங்கிறது வந்துட்டு அனபாலிக் ஆக்ஷன். இதுதான் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் கேள்வி என்ன வரும்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மசில் மாஸை பில்ட் பண்ணுறதா இல்லை ஃபேட் லாஸை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது சும்மா என்றைக்கே வர ரேர் கொஷின் கிடையாது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 4 கேள்வியாக இதே கொஷின் வந்துட்டு டிஎம்மில் வந்துடும், டிஸ்கார்டில் வந்துடும், ஃபேஸ்புக் குரூப்பில் வந்துடும். ஸோ இதுக்கான ரிப்ளை என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பாருங்கள். பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்துட்டு அரௌண்ட் 20% இருக்கீங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கின்னியாக இருந்தாலும் நீங்கள் சதை பண்ணணும்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 20ங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் லெவலான பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தான் இருப்பீங்க. அங்கேருந்து நீங்கள் வெயிட் போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்காத ஒரு இதில் இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி டிமோட்டிவேட்டிங் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு லிங்க்ஸில் லாஸ்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட் சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பாடி ஃபேட் சார்ட் என்னென்னா ஏஜ், ஜெண்டர், பாடி ஃபேட் ரேஞ்ச், ஸோ அப்படிங்கிறது ஒரு பேஸ் லைன் இருக்கும். அது வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் அப்படியே கல்லில் செதுக்குனது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வரைக்கும் அந்த அப்சர்வேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணது தான் அது. ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டா கிடச்சதுனால தான் வந்துட்டு பிஎம்ஐலாம் வேணாம்னு சொல்கிறது. பிஎம்ஐ இஸ் அ ரஃப் எஸ்டிமேட். அதுக்காக பிஎம்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. இந்த இடத்துல அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், 14 or 15 அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கும்போதோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே விசிபிளாக அத்லெட்டிக் காம்போசிஷன் இருக்கிற ஒரு பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கும்போதோ அது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபேட் லாஸில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நீங்கள் பல்கிங் பண்ணணும். பல்கிங் வந்துட்டு இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஃபேஸ். ஃபேட் லாஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஃபேஸ். பல்கிங் நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, ஒரு 5 கிலோ நீங்கள் ஸ்டார்டிங் வெயிட்லேருந்து ஒரு 5 கிலோவோ இல்லை உங்களோட வெயிட் லைன் வந்துட்டு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த வெயிட் லைன் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஷ்ரெட்டிங் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். 2 ஃபேஸுமே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. 2த்துக்கு நடுவில் ஆல்டர் பண்ணோம். சில நேரம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கேலக்ஸிலும் இருக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எக்ஸப்ட் யூஆர் லைக் அப்சல்யூட்லி ஸ்கின்னி ஆர் லைக் அரௌண்ட் 15%, நீங்கள் ரெகுலராக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூ வில் ஃபால் இன்டு த கேட்டகரி ஆஃப் பிக்கிங் ஃபேட் லாஸ் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ்.